கோவை சிறையில் அடைக்கப்பட்டு காவல்துறையால் தாக்குதலுக்கு உள்ளான பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு முறையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என அவரது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சவுக்கு சங்கர் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்டு வலது கை முறிக்கப்பட்ட பின்னரும் இதுவரை மேல் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். ரெண்டு டாக்டர் கூட சீனியர் கவுன்சில் 2 members ஆஃப் டிஎல்ஏ எல்லாம் வித் 2 டாக்டர்ஸ் இன்றைக்கி சவுக் சங்கரை மீட் பண்ணியிருந்தாங்க. மீட் பண்ணி அவருடைய உடல்நிலை குறித்தும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் குறித்தும் அவங்க வாக்குமூலம் பெற்றிருக்கிறாங்க. போய் முதல்ல சவுக் சங்கரை அவங்க பார்த்துருக்குறாங்க, டாக்டரோட போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை இன்றைக்கி மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிட்டாங்க அவருங்க. அது அந்த ரிப்போர்ட் என்னங்கிறது நம்ம கைக்கு இப்போ தரல, அது நாளைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அங்கே என்ன இருக்கோ அதுதான் அதில் தர முடியும். இந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கூட போய் 2 டாக்டர் அவங்கள அசர்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இன்றைக்கி சாயந்தரம் மீண்டும் நான் சவுக் சங்கரை சிறையில் சந்திச்சிருக்கேன். நேற்று என்ன நிலைமையில் அவருக்கு இருந்தாரோ அதே நிலைமையில் தான் இன்றைக்கும் இருக்கார். இது வரைக்கும் அவருக்கான மருத்துவ உதவிகள் எதுவுமே வழங்கப்படலை. நேற்று நம்மளோட முக்கிய கோரிக்கை, அவர் கையை உடஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, கை வலி இருக்குது, வீங்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கொப்பளங்கள் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, அதுக்காக எக்ஸ்ரே எடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பெட்டிஷனில் சொல்லியிருந்தோம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ அனுப்பணும்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்றைக்கி நான் சாயந்தரம் 5 மணிக்கு சந்திக்கிற வரைக்கும் எடுக்கலை. திருப்பியும் பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை ஃப்ளூயிடாக போடுறாங்க, ஐவியாக போடுறாங்க. ஆக்சுவலி நேற்று வரைக்கும் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி ஆன்டிபயோட்டிக்கை ஃப்ளூயிடாக போட்டுட்ருக்காங்க. கோவை காந்திபுரம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புயல் காற்றால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்துள்ளன. அனுமந்தர் ராயன் கோட்டை, சாமியார்பட்டி, சிந்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளில் வீசிய புயல் காற்றால் வாழை மரங்கள் சேதமடைந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பெயரில் போலியாக 38 லட்சம் ரூபாய் நிதி அனுமதி கொடுத்த விவகாரம் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. ஆட்சியரின் அனுமதி பெறாமல் மாவட்ட ஊராட்சி முன்னாள் செயலாளர் ரகுவீர கணபதி மற்றும் முன்னாள் கணக்கர் துர்கா ஆகியோர் சில பணிகளுக்கு நிதி அனுமதி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இருவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஊராட்சி செயலாளர் சந்தோஷம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார். எஸ்பி உத்தரவின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் இருவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். எந்த கோப்பிலும் துர்கா கையெழுத்திடாத நிலையில் முன்னாள் மாவட்ட ஊராட்சி செயலாளரின் தன்னிச்சையான நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், துர்கா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் மூலம் வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மாவட்ட ஊராட்சி செயலாளர் சந்தோஷத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களின் தோணி, படகு சென்ற வீராணம் ஏரியில் தற்போது லாரி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக கொண்ட வீராணம் ஏரி விடியா திமுக ஆட்சியில் போதிய பராமரிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததால் வறண்டு காணப்படுகிறது. இதனால் ஏரியில் லாரிகள் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மேலும் குறுவை சாகுபடி பணிகள் பாதிக்கப்படுவதுடன் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மேட்டூர் அணை பகுதியில் அரசு பேருந்து சென்ற நிலையில் தற்போது வீராணம் பகுதியில் லாரி சென்று வருகிறது. தண்ணீர் இன்றி காய்ந்து போன ஏரி மற்றும் அணையை கண்டு வாய்விட்டு அழக்கூட கண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவு இங்கே வாழுண்டா, மனுஷ பைய என மட்டும் மண்ணாகி போகுண்டா. இ-பாஸ் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் நீலகிரி மாவட்டம் எல்லையில் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கும் இ-பாஸ் கட்டாயம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நெட்வொர்க் பிரச்சனை மற்றும் இ-பாஸ் பெறுவதற்கு வரும் ஓடிபி எண் தாமதமாவதால் சுற்றுலா பயணிகள் மாநில எல்லைகளில் நீண்ட நேரம் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இ-பாஸ் முறை குறித்து மாவட்ட நிர்வாகம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர்.